அத்தியாயம் 44. வார்தாவில் மகாத்மா காந்தியுடன். வார்தாவுக்கு நல்வரவு. மகாத்மா காந்தியின் காரியதரிசியான மகாதேவ தேசாய், செல்வி பிளெட்ச் மற்றும் திரு ரைட் அவர்களையும் என்னையும் மேற்கண்ட அன்பான சொற்களுடனும் கதர் மாலைகளுடனும் வரவேற்றார். எங்கள் சிறு குழு ஆகஸ்ட் மாதம் ஓர் அதிகாலையில் வார்தா ரயில் நிலையத்தில் வண்டியின் புழுதியிலிருந்தும் உஷ்ணத்திலிருந்தும் விடுபட்ட மகிழ்ச்சியுடன் அப்பொழுதுதான் வந்திறங்கியிருந்தது. எங்கள் சாமான்களை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றிவிட்டு நாங்கள் தேசாய் மற்றும் அவருடைய இரு துணைவர்களான பாபா சாஹேப் தேஷ்முக், டாக்டர் பிங்களே இவர்களுடன் திறந்த மோட்டார் வண்டியில் ஏறினோம். கிராமத்து மண்பாதையில் சிறிது தூரம் பிரயாணம் செய்து நாங்கள் இந்தியாவின் அரசியல் முனிவருடைய ஆசிரமமான மகன்வாடிக்கு வந்து சேர்ந்தோம். திரு தேசாய் எங்களை உடனே எழுதும் அறைக்கு இட்டுச் சென்றார். அங்கே காந்திஜி சப்பனமிட்டு அமர்ந்திருந்தார். ஒரு கையில் பேனாவும் இன்னொரு கையில் ஒரு காகித துண்டுடனும் முகத்தில் எவரையும் வெல்லும் இதயபூர்வமான புன்னகையுடனும் காணப்பட்டார். நல்வரவு என்று அவர் ஹிந்தியில் அவசரமாக எழுதினார். அன்று திங்கட்கிழமை, அவருடைய வாராந்திர மௌன தினம். இதுதான் எங்களுடைய முதல் சந்திப்பு என்ற போதிலும் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிக அன்புடன் நோக்கி முறுவலித்துக் கொண்டோம். 1925 மகாத்மா காந்தி ராஞ்சி யோகதா சத்சங்க பிரம்மச்சரிய வித்யாலயத்திற்கு விஜயம் செய்து அதனுடைய விருந்தினர் புத்தகத்தில் பெருந்தன்மையுடன் புகழ்ந்து பின்வருமாறு எழுதியுள்ளார். இந்த நிறுவனம் என் மனத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது. இந்த பள்ளிக்கூடம் சர்க்காவின் உபயோகத்தை மேலும் ஊக்குவிக்கும் என்ற மிகுந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. செப்டம்பர் 17, 1925. கையொப்பம் மோகன்தாஸ் காந்தி. 100 பவுண்டே எடையுள்ள சிறு உருவத்தையுடைய அந்த மகான் உடல், மன, ஆன்மீக ஆரோக்கிய ஒளியுடன் விளங்கினார். அவருடைய மிருதுவான பழுப்பு நிற கண்கள் கூரிய அறிவு, நேர்மை, விவேகம் இவைகளுடன் ஒளி வீசின. இந்த அரசியல் வல்லுனர் ஆயிரக்கணக்கான சட்ட, சமூக மற்றும் அரசியல் சச்சரவுகளுக்கு ஈடு கொடுத்து வெற்றிகரமாக வெளிவந்திருக்கிறார். இந்தியாவின் கோடிக்கணக்கான கல்வியறிவு அற்றவர்களின் இதயத்தில் காந்திஜி ஒரு நிரந்தரமான இடம் பிடித்துக் கொண்ட மாதிரி உலகத்தில் வேறு எந்த தலைவரும் தன் மக்கள் மனத்தில் இடம் பெற்றதில்லை. அவர்கள் சுயமாகவே அளித்த புகழாரம்தான் அவருடைய பிரபலமான பட்டம், மகாத்மா, மிக உயர்ந்த ஆத்மா. கேலி படங்களில் பரவலாக சித்தரிக்கப்படும் கோவணத் துணியை அவர்களின் காரணமாகவே அணிகிறார். அவருடைய ஆடை அதைவிட அதிகமாக வாங்க முடியாத தாழ்த்தப்பட்ட மக்களிடம் அவருக்குள்ள ஐக்கியத்தின் அடையாளமாகும். ஆசிரமவாசிகள் அனைவரும் உங்கள் அழைப்புக்கு காத்திருக்கிறார்கள். தயவு செய்து எந்த சேவை வேண்டுமானாலும் அவர்களை கேட்கலாம். அவருக்கே உரித்தான பண்புடன் மகாத்மா அவசரமாக எழுதப்பட்ட இந்த குறிப்பை என்னிடம் கொடுத்தார். தேசாய் எங்களை எழுதும் அறையிலிருந்து விருந்தினர் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார். எங்கள் வழிகாட்டி எங்களை பழத்தோட்டங்களும் பூக்கள் மலர்ந்த வயல்களும் நிறைந்த வழியாக ஓடுகளினால் வேயப்பட்ட கூரையும் பின்னால் தட்டி கொண்ட ஜன்னல்களையும் உடைய ஒரு கட்டிடத்திற்கு அழைத்துச் சென்றார். முன்பகுதியில் 25 அடிகள் குறுக்களவுள்ள ஒரு கிணறு உபயோகத்தில் இருந்தது. அதன் தண்ணீர் கால்நடைகளுக்கு என்று திரு தேசாய் கூறினார். அருகில் சிமெண்டினால் ஆன ஒரு சுழலும் சக்கரம் அரிசி புடைப்பதற்காக இருந்தது. எங்களுடைய ஒவ்வொரு சிறிய படுக்கை அறையிலும் காணப்பட்ட கயிற்றினால் பின்னப்பட்ட ஒரே ஒரு கட்டில் இதைவிட வசதிகள் குறைக்கப்பட முடியாது என்பதை நிரூபித்தது. சுண்ணாம்பு அடிக்கப்பட்ட சமையலறையில் ஒரு மூலையில் ஒரு தண்ணீர் குழாயும் இன்னொரு பக்கத்தில் சமைப்பதற்கு ஓர் அடுப்பும் பெருமையுடன் வெளிப்பட்டன. எளிய இயற்கையான ஒலிகள், காக்கை குருவிகளின் கூவல், கால்நடைகளின் கத்தல், கல்லை செதுக்கும் சிற்றுளிகளின் சத்தம் இவைகள் எங்கள் காதுகளை எட்டின. திரு ரைட்டின் பயண நாட்குறிப்பேட்டை கண்டதும் தேசாய் அதை திறந்து
ஒரு பக்கத்தில் மகாத்மாவை திடமாக பின்பற்றுபவர்கள், அதாவது சத்தியாகிரகிகள் அனைவராலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் சத்தியாகிரக சபதங்களின் பட்டியலை அதில் எழுதினார். அஹிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சரியம், எதையும் சொந்தமாக வைத்துக் கொள்ளாமை, உடல் உழைப்பு, நாவின் ருசியை அடக்குதல், அச்சமின்மை, எல்லா மதங்களிடமும் சம மரியாதை, சுதேசி, அதாவது நம் நாட்டில் உற்பத்தியானவைகளை உபயோகித்தல், தீண்டாமையிலிருந்து விடுதலை, இந்த 11ம் சபதங்களாக மிக பணிவான பாவத்துடன் அனுசரிக்கப்பட வேண்டும். மறுநாள் காந்திஜி அவர்களே இப்பக்கத்தில் தேதியை கூட குறிப்பிட்டு ஆகஸ்ட் 27, 1935 என்று கையெழுத்திட்டார். நாங்கள் வந்து சேர்ந்து 2 மணி நேரம் கழிந்த பிறகு என் கூட வந்தவர்களையும் என்னையும் மதிய உணவிற்கு அழைத்தார்கள். மகாத்மா ஏற்கனவே ஆசிரமத்தின் வெளிமுற்ற தாழ்வாரத்தில் அவருடைய படிக்கும் அறைக்கு எதிராக அமர்ந்திருந்தார். கிட்டத்தட்ட 25 சத்தியாகிரகிகள் பித்தளை தட்டு கிண்ணங்களுக்கு முன்னால் வெறுங்காலுடன் அமர்ந்திருந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள். பிறகு பெரிய பித்தளை பாத்திரங்களிலிருந்து நெய் தடவிய சப்பாத்தி, தால்சரி எனும் நறுக்கி வேக வைத்த காய்கறிகள் மற்றும் எலுமிச்சை தொக்கு ஆகியவை பரிமாறப்பட்டன. மகாத்மா சப்பாத்தி, வேக வைத்த பீட்ரூட், சில பச்சை காய்கறிகள், ஆரஞ்சு பழங்கள் ஆகியவற்றை சாப்பிட்டார். அவருடைய தட்டின் பக்கத்தில் பிரசித்தமான இரத்த சுத்தியான கசப்பான வேப்பிலை உருண்டை வைக்கப்பட்டிருந்தது. அவர் அதில் ஒரு பகுதியை தேக்கரண்டியால் பிரித்தெடுத்து என் தட்டில் வைத்தார். சிறுவயதில் என் தாயார் வெறுக்கத்தக்க இம்மருந்தை பலவந்தப்படுத்தி விழுங்க வைத்ததை ஞாபகப்படுத்திக் கொண்டே அதை தண்ணீருடன் விழுங்கினேன். ஆனால் காந்திஜி எந்த வெறுப்பும் இல்லாமல் அந்த வேப்பிலை விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டார். இந்த சிறு சம்பவத்தில் தன் விருப்பப்படி புலன்களிலிருந்து மனத்தை பிரித்து கொள்ளக்கூடிய மகாத்மாவின் திறனை நான் குறிப்பிட்டு கவனித்தேன். சில வருடங்களுக்கு முன் அவருக்கு நடந்த பிரசித்தமான குடல்வால் அகற்றும் அறுவை சிகிச்சையை நினைத்து பார்த்தேன். மயக்க மருந்து ஏற்க மறுத்து அந்த ஞானி அறுவை சிகிச்சையின் முழு நேரமும் தன் சீடர்களுடன் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய அமைதியான புன்சிரிப்பு அவர் வலியை உணராததை வெளிப்படுத்தியது. அன்று மதியம் அவருடைய குறிப்பிடத்தக்க சிஷ்யான மீரா பெஹன் என தற்போது அழைக்கப்படும் செல்வி மேடலின் ஸ்லேட் என்னும் பெண்மணியை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் ஓர் ஆங்கில கடற்படை தளபதியின் மகள். அவர் தன் தினசரி அலுவல்களைப் பற்றி சுத்தமான ஹிந்தியில் எனக்கு எடுத்துக் கூறிய பொழுது அவருடைய திடமான அமைதியான முகம் உற்சாகத்தினால் பளிச்சிடுவதைக் கண்டேன். கிராம நிர்மாண வேலை நன்கு பலனளிக்கிறது. நாங்கள் சிலர் சேர்ந்து தினமும் காலை 5 மணிக்கு பக்கத்தில் இருக்கும் கிராம மக்களுக்கு சேவை செய்யவும் அவர்களுக்கு எளிமையான சுகாதாரத்தை பற்றி போதிக்கவும் செல்கிறோம். நாங்கள் குறிப்பாக அவர்களுடைய கழிவறைகளையும் ஓலைக்கூரை வேய்ந்த மண் குடிசைகளையும் சுத்தம் செய்கிறோம். கிராமத்தவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். உதாரணத்தின் மூலம் அல்லாமல் அவர்களுக்கு போதிக்க முடியாது. அவர் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த இந்த ஆங்கில பெண்மணியை வியப்புடன் பார்த்தேன். அவருடைய உண்மையான கிறிஸ்துவ பணிவுதான் சாதாரணமாக தீண்டத்தகாதவர்களால் மட்டுமே செய்யப்படும் தோட்டி வேலைகளை செய்யக்கூடியவராக ஆக்குகிறது. அவர் கூறினார், நான் 1925 இந்தியாவிற்கு வந்தேன். இந்த மண்ணில் நான் என் சொந்த வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டதாக உணர்கிறேன். இப்பொழுது நான் என் பழைய வாழ்விற்கும் பழைய அபிலாசைகளுக்கும் என்றும் திரும்ப மாட்டேன். நாங்கள் சிறிது நேரம் அமெரிக்காவை பற்றி பேசினோம். இந்தியாவிற்கு வரும் அநேக அமெரிக்கர்கள் ஆன்மீக விஷயங்களில் காட்டும் ஆழமான ஈடுபாட்டைக் கண்டு நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் வியப்பும் அடைகிறேன் என்றார் அவர். மீரா பெஹன் சீக்கிரமே சர்க்காவில் நூல் நூற்கத் தொடங்கினார். மகாத்மாவின் முயற்சிகளினால் தற்போது இந்தியாவின் கிராமங்களில் சர்க்கா சர்வவியாபியாக காணப்படுகிறது. காந்திஜி
குடிசைத் தொழில்களை புதுப்பிக்க ஊக்குவிப்பதற்கு பொருளாதார மற்றும் கலாச்சார காரணங்கள் உண்டு. ஆனால் அவர் குருட்டுத்தனமான எல்லா நவீன முன்னேற்றங்களையும் எதிர்க்கவில்லை. இயந்திர சாதனங்கள், ரயில் வண்டிகள், மோட்டார் வாகனங்கள், தந்தி முறை எல்லாமே அவருடைய மிகப்பெரிய சொந்த வாழ்க்கையில் பெரும்பங்கை வகித்துள்ளன. நடைமுறை விவரங்கள் மற்றும் அரசியல் உலகத்தின் கடுமையான உண்மை நிலை ஆகியவற்றுடன் தினமும் போராடி சிறையிலும் வெளியிலுமாக செய்த 50 வருட பொதுச்சேவை அவருடைய சமநிலை, திறந்த மனம், சீரிய மனோநிலை, மனிதர்களுடைய விந்தையான இயல்புகளை நகைச்சுவையுடன் காணுதல் ஆகிய பண்புகளை அதிகரிக்கவே செய்துள்ளன. நாங்கள் மூவரும் பாபா சாஹேப் தேஷ்முக்கின் விருந்தினர்களாக 6 மணிக்கு இரவு உணவை சுவைத்தோம். மாலை 7 மணி பிரார்த்தனைக்கு மகன்வாடி ஆசிரமத்திற்கு திரும்பி மேல்தளத்தின் மீது ஏறி காந்தியைச் சுற்றி அரைவட்ட குழுவாக 30 சத்தியாகிரகிகள் அமர்ந்திருந்த இடத்தை அடைந்தோம். அவர் ஒரு கோரைப்பாயில் அமர்ந்திருந்தார். அவர் எதிரே ஒரு பழைய பாக்கெட் கடிகாரம் நிமிர்த்தி வைக்கப்பட்டிருந்தது. மறைந்து கொண்டிருந்த சூரியன் அருகிலிருந்த ஆலமரங்கள் மற்றும் பனை மரங்களின் மேல் தன் கடைசி கிரணங்களை வீசிக்கொண்டிருந்தான். பூச்சிகள் மற்றும் இரவின் ரீங்காரமும் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. சூழ்நிலை அமைதிமயமாயிருந்தது. நான் பரவசமடைந்தேன். தேசாய் ஒரு பவித்திரமான பாடலை முதலில் பாட குழுவினர் திரும்பி பாடினார்கள். பிறகு கீதை ஓதுதல். மகாத்மா இறுதி பிரார்த்தனையை என்னை செய்யச் சொல்லி சைகை செய்தார். அனைவரின் எண்ணங்களுக்குள்ளும் விளைவுகளுக்குள்ளும் எவ்வளவு தெய்வீக ஒற்றுமை! என்றென்றைக்குமான ஒரு நினைவு. இளம் மாலை விண்மீன்களுக்கு கீழே வார்தா மேல்தள தியானம். காந்தி சரியாக 8 மணிக்கு குறித்த காலத்தில் தன் மௌனத்தை முடித்துக் கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மகத்தான வேலைகளை முன்னிட்டு அவர் காலத்தை நுட்பமாக பங்கிட வேண்டியுள்ளது. வரவேண்டும் சுவாமிஜி. இம்முறை மகாத்மாவின் வரவேற்பு காகிதத்தின் மூலமாக இல்லை. நாங்கள் இப்பொழுதுதான் மேல்தளத்திலிருந்து அவருடைய எழுதும் அறைக்கு இறங்கியிருந்தோம். அவ்வரை சதுர பாய்கள், நாற்காலிகள் இல்லை. புத்தகங்களுடன் கூடிய ஒரு தாழ்வான மேஜை, காகிதத் தாள்கள், சில சாதாரண பேனாக்கள், ஃபவுண்டன் பேனா இல்லை ஆகியவற்றுடன் எளிமையாக அமைக்கப்பட்டிருந்தது. விவரிக்க ஒன்றுமற்ற ஒரு கடிகாரம் ஒரு மூலையில் ஓடிக்கொண்டிருந்தது. அமைதியும் பக்தியும் கொண்டதொரு சூழல் எங்கும் நிறைந்திருந்தது. காந்தி அவருக்கே உரித்தான வசீகரிக்கும் அநேகமாக பற்களற்ற ஒரு பொக்கைவாய் சிரிப்பை உதிர்த்தார். பல வருடங்களுக்கு முன்னால் அவர் விளக்கினார். நான் வாரத்தில் ஒரு நாள் மௌனம் அனுசரிப்பதை என் கடித போக்குவரத்தை கவனிக்க நேரம் கிடைக்கச் செய்யும் ஒரு சாதனமாக கைக்கொள்ள ஆரம்பித்தேன். ஆனால் இப்பொழுதோ இந்த 24 மணி நேரமும் ஓர் அத்தியாவசியமான ஆன்மீக தேவையாகிவிட்டது. ஒரு குறிப்பிட்ட காலந்தோறும் மௌனம் என்னும் நியதி சித்திரவதையாகாது, ஆனால் ஓர் அருளாசியாகும். நான் முழு மனத்துடன் ஒப்புக்கொண்டேன். மகாத்மா அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் பற்றி என்னை விசாரித்தார். நாங்கள் பாரதத்தையும் உலக நிலவரத்தையும் பற்றி பேசினோம். திரு தேசாய் அறையில் நுழைந்ததும் காந்தி, மகாதேவ், தயவு செய்து நாளை இரவு நகர மண்டபத்தில் சுவாமிஜியின் யோகம் பற்றிய சொற்பொழிவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். நான் மகாத்மாவிற்கு இரவு வணக்கம் கூறி புறப்பட்ட பொழுது அவர் மிகுந்த பரிவுடன் சிட்ரோனெல்லா ஆயில் நிரம்பிய குப்பியை என்னிடம் கொடுத்தார். வார்தா கொசுக்களுக்கு அகிம்சையை பற்றி எதுவுமே தெரியாது சுவாமிஜி என்று நகைப்புடன் கூறினார். மறுநாள் காலை சீக்கிரமே நாங்கள் வெல்லமும் பாலும் சேர்ந்த கோதுமை கஞ்சியை காலை உணவாக உண்டோம். காலை 10:30 மணிக்கு காந்தியுடனும் மற்றும் இதர சத்தியாகிரகிகளுடனும் மதிய உணவு உட்கொள்ள நாங்கள் முன்முற்றத்திற்கு அழைக்கப்பட்டோம். இன்று உணவு வகையில் கைக்குத்தல் அரிசிச் சோறும் புதிய காய்கறி வகைகளும் ஏலக்காயும் இருந்தன. நடுப்பகலில் நான் ஆசிரம வெளிகளை சுற்றி நடந்தேன். மேய்ச்சல் நிலங்களில் சில பசுக்கள் தொந்தரவின்றி மேய்ந்த வண்ணம் இருந்தன. பசுக்களின் பாதுகாப்பில் காந்திக்கு பேரார்வம் உண்டு. பசுவானது
மனித நிலைக்கு கீழ்ப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் குறிப்பதாக நான் கருதுகிறேன். இது மனிதனின் இரக்கத்தை அவனுடைய இனத்திற்கும் அப்பாற்பட்ட எல்லா உயிர்களிடத்தும் பரவச் செய்கிறது. மகாத்மா விளக்கியுள்ளார். மனிதன் பசுவின் மூலமாக உயிர் வாழும் எல்லாவற்றினிடமும் தன் ஐக்கியத்தை உணர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறான். எதனால் நம் புராதன முனிவர்கள் பசுவை தெய்வீகமானதென தேர்ந்தெடுத்தனர் என்பது எனக்கு தெளிவாக புரிகிறது. பாரதத்தில் பசு மிக நல்ல ஓமையாகும். அவள் அள்ளிக் கொடுப்பவளாக இருந்தாள். அவள் பாலை மட்டும் கொடுத்ததல்லாமல் விவசாயத்தையும் சாத்தியமாக்கினாள். அவள் காருண்யத்தின் கவிதையாகிறாள். அந்த சாதுவான மிருகத்தினிடத்தில் இரக்கத்தை அறிந்து கொள்ளலாம். மனித குலத்தில் லட்சக்கணக்கானவர்களுக்கு அவள் இரண்டாவது தாய் ஆகிறாள். பசுவை காப்பதென்பது இறைவன் படைத்த வாயில்லா ஜீவன்கள் அனைத்தையும் காப்பதாகும். படைப்பில் கீழ்நிலையில் உள்ளவற்றின் கோரிக்கை அவைகளுக்கு வாயில்லை என்பதினாலேயே இன்னும் அதிக வலுவுறுகிறது. ஆச்சாரசீல இந்துவிற்கு சில தினசரி சடங்குகள் விதிக்கப்பட்டுள்ளன. அவைகளில் ஒன்று பூத யஜ்ஞம், அதாவது மிருகங்களுக்கு உணவளித்தல். இந்த சடங்கு படைப்பில் குறைந்த பரிணாம வளர்ச்சி பெற்றவைகளிடம் மனிதனுக்குள்ள கடமையை உணர்ந்து கொண்டதற்கான அடையாளமாகும். அவைகள் சுபாவமாகவே தேக அடையாளத்தால் மனிதனையும் அல்லல் படுத்தும் மயக்கங்கள் பிணைக்கப்பட்டுள்ளன. இவைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ளக்கூடிய மனித இனத்திற்கே சிறப்பான பகுத்தறிவு பண்பு பிராணிகளுக்கு இல்லை. ஆதலால் பூத யஜ்ஞம் பலவீனமானவைகளை காக்க ஆர்வமுள்ள நிலையை மனிதனிடம் வலிமை பெறச் செய்கிறது. அதேபோன்று மனிதன் கண்ணுக்குத் தெரியாத எண்ணற்ற உயர்ந்த ஜீவர்களின் பரிவினால் நன்மை அடைகிறான். பூமி, கடல், ஆகாயம் இவைகளில் புத்துயிர் அளிக்கும் ஏராளமான இயற்கை பரிசுகளுக்கும் மனித இனம் கடமைப்பட்டுள்ளது. இயற்கையில் மிருகங்கள், மனிதன் மற்றும் சூட்சும தேவதைகள் ஆகியோர் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடியாதபடி பரிணாம வளர்ச்சியின் தடை இருந்தாலும் மௌனமான அன்பெனும் தினசரி யஜ்ஞங்களால் இத்தடை வெல்லப்படுகிறது. பித்ரு யஜ்ஞமும் நிரு யஜ்ஞமும் பிற 2 தினசரி யஜ்ஞங்களாகும். பித்ரு யஜ்ஞம் என்பது முன்னோர்களுக்கு அளிக்கும் வேள்வி. அவர்களின் ஞான திரட்டு இன்று மனித குலத்திற்கு ஒளியூட்டுகிறது. இவ்வேள்வி மனிதன் தான் கடந்த காலத்திற்கு பட்டிருக்கும் கடனை ஒப்புக்கொள்வதன் ஓர் அடையாளமாகும். நிரு யஜ்ஞம் என்பது வேற்று மனிதர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு அன்னமளித்தலாகும். இது மனிதனின் நிகழ்கால பொறுப்புகள், சமகாலத்தவர்களுக்கு அவன் ஆற்ற வேண்டிய கடமைகள் ஆகியவற்றின் அடையாளமாகும். பிற்பகலில் நான் ஆற்ற வேண்டிய நிரு யஜ்ஞத்தை சிறுமிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட காந்திஜியின் ஆசிரமத்திற்கு விஜயம் செய்து நிறைவேற்றினேன். 10 நிமிட கார் பிரயாணத்தில் திரு ரைட்டும் என்னுடன் வந்தார். வண்ண வண்ண புடவைகள் அணிந்த சின்னஞ்சிறிய மலரையொத்த முகங்கள். நான் திறந்த வெளியில் அங்கு ஹிந்தியில் ஆற்றிய சிறு சொற்பொழிவின் முடிவில் திடீரென்று வானம் திறந்து மழை கொட்டத் தொடங்கியது. நானும் திரு ரைட்டும் சிரித்தபடியே வண்டியில் ஏறி வெள்ளி தகடுகள் போன்று பொழியும் மழையின் மத்தியில் மகன்வாடிக்கு வேகமாக திரும்பினோம். வெப்ப மண்டலத்தின் மழை பொழிவில்தான் என்ன தீவிரம், சிதறல்! விருந்தினர் இல்லத்திற்கு மறுபடியும் திரும்பியதும் எங்கும் நிலவியிருந்த முழு எளிமையும் சுய தியாகத்தின் அடையாளங்களும் என்னை மீண்டும் திகைக்க வைத்தன. உடைமையின்மை என்ற காந்தியின் சபதம் அவரது மன வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே தொடங்கிவிட்டது எனலாம். வருடம் ரூபாய் 60,000க்கு மேலேயே வருமானம் வந்து கொண்டிருந்த விரிவான வக்கீல் தொழிலை துறந்துவிட்டு மகாத்மா தன் சொத்துக்களையெல்லாம் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். துறவை பற்றி சாதாரணமாக முழுதும் புரிந்து கொள்ளாதவர்களை ஸ்ரீ யுக்தேஸ்வர் மென்மையாக பரிகாசம் செய்வதுண்டு. பிச்சைக்காரன் செல்வத்தை துறக்க முடியாது. ஒரு மனிதன், என் வியாபாரம் நசிந்து விட்டது, என் மனைவி என்னை விட்டு போய்விட்டாள், நான் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஓர் ஆசிரமத்தில் சேரப்போகிறேன் என்று புலம்பினால் அவன் எந்த தியாகத்தை செய்ததாக குறிப்பிடுகிறான்? பணத்தையோ அன்பையோ அவன் துறக்கவில்லை, அவை இவனை துறந்துவிட்டன என்பார் குருதேவர்.
ஆனால் காந்தியைப் போன்ற மகான்கள் வெளிப்படையான சொத்துக்களின் தியாகம் மட்டுமின்றி இன்னும் கடினமானதான சுயநல விருப்பம், சொந்த குறிக்கோள் ஆகியவற்றைக் கூட துறந்துவிட்டு தம் உள்ளார்ந்த நிலையையே மொத்த மனித இன ஓட்டத்துடன் ஒன்ற வைத்து விட்டார்கள். மகாத்மாவின் மனைவி கஸ்தூரிபாய் குறிப்பிடத்தக்கவர். மகாத்மா அவருக்கும் அவர்களுடைய குழந்தைகளின் உபயோகத்திற்கும் தன் சொத்தில் ஒரு பாகம் கூட வைக்க தவறிய போது அவர் எந்த மறுப்பும் கூறவில்லை. சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்பட்ட அவர்கள் 4 பிள்ளைகள் பிறந்த பிறகு பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டார்கள். அவர்களது வாழ்க்கை எனும் தீவிரமான நாடகத்தில் ஓர் அமைதியான கதாநாயகியாக இருந்து கஸ்தூரிபாய் தன் கணவரை பின்பற்றி சிறைக்குச் சென்றும் அவருடைய 3 வார உண்ணாவிரதங்களில் பங்கு கொண்டும் அவருடைய முடிவற்ற பொறுப்புகளில் தன் பங்கை முழுதுமாக ஏற்றிருக்கிறார். அவர் காந்தியை பின்வருமாறு புகழ்ந்து கூறியிருக்கிறார்: உங்கள் வாழ்நாள் முழுவதும் துணைவியாகவும் உதவியாளராகவும் இருக்கும் பேற்றை அடைந்த நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகத்திலேயே மிக பரிபூரணமான திருமணத்திற்காக உடலுறவின்றி பிரம்மச்சரியத்தை அடிப்படையாக கொண்டதற்காக தங்களுக்கு நன்றி. பாரதத்திற்கான தங்களுடைய வாழ்நாள் தொண்டில் தாங்கள் என்னை தங்களுக்கு சமமாக கருதியதற்கு நன்றி. சிறு பையன் தன் குழந்தை பருவ விளையாட்டுப் பொருள்களிடம் அலுப்படைவதைப் போல் தங்கள் மனைவி குழந்தைகளிடமும் அலுப்படைந்து சூதாட்டம், குதிரை பந்தயம், மது, மாது, ஆடல், பாடல் போன்றவற்றில் தங்கள் நேரத்தை கழிக்கும் கணவர்களில் ஒருவராக அல்லாமல் இருப்பதற்கு தங்களுக்கு நன்றி. மற்றவர்களின் உழைப்பில் ஏமாற்றி பொருள் சேர்த்து பணக்காரராகும் கணவர்களில் நீங்கள் ஒருவராக இல்லாமல் இருப்பதற்கு நான் எவ்வளவு நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். நீங்கள் லஞ்சத்திற்கு முன் கடவுளையும் நாட்டையும் வைத்ததற்கும் கடவுளிடம் முழுமையான பரிபூரண நம்பிக்கையும் உங்களுடைய திடமான எண்ணத்தில் துணிவும் உங்களுக்கு உண்டு என்பதினாலும் நான் எவ்வளவோ நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். கடவுளையும் தன் நாட்டையும் என் முன்னர் வைத்த கணவருக்கு நான் எவ்வளவோ நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். நீங்கள் நம் வாழ்க்கை முறையில் ஏராளத்திலிருந்து எளிமைக்கு ஏற்படுத்திய மாற்றத்திற்கு நான் முணுமுணுத்துக் கொண்டு எதிர்ப்பு காட்டிய பொழுது என்னையும் என் இளம் பருவத்து குற்றங்குறைகளையும் சகித்துக் கொண்டதற்கு தங்களுக்கு நன்றி. நான் உங்கள் பெற்றோர்களுடைய வீட்டில் சிறு குழந்தையாக வந்தேன். உங்கள் தாயார் மிகச்சிறந்த நல்ல பெண்மணி. அவர் தைரியமும் துணிவும் கொண்ட மனைவியாக இருப்பது எப்படி என்றும் தனது மகனின் அன்பையும் கௌரவத்தையும் பாதுகாப்பது எப்படி என்பதையும் எனக்கு போதித்து பயிற்சி அளித்தார். வருடங்கள் ஓடின. நீங்கள் இந்தியாவின் மிகவும் அன்பார்ந்த தலைவராகிவிட்டீர்கள். மற்ற நாடுகளில் அடிக்கடி நடப்பது போல கணவன் வெற்றியின் ஏணிப்படிகளில் ஏறியதும் மனைவி தனித்து விடப்படுவதால் அவளை சூழ்ந்து கொள்ளும் பயம் எதுவும் எனக்கில்லை. மரணம் நம்மை கணவன் மனைவியாகவே காணும் என்று எனக்கு தெரியும். எல்லோராலும் போற்றப்பட்ட மகாத்மாவால் லட்சக்கணக்கில் வசூல் செய்ய முடிந்த பொழுது அப்பொது நிதிக்கு கஸ்தூரிபாய் வருடக்கணக்காக பொருளாளராக பணியாற்றினார். காந்திஜியின் கூட்டத்திற்கு ஏதாவது நகையணிந்து செல்லும் மனைவிகளைப் பற்றிய அவரவர் கணவர்களுக்கு ஏற்படும் அச்சத்தை குறித்து இந்திய வீடுகளில் அநேக வேடிக்கையான கதைகள் சொல்லப்படுகின்றன. மகாத்மாவின் சொக்க வைக்கும் வாக்கில் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அவர் வாதிடும் பொழுது தங்க காப்புகளும் வைர மாலைகளும் செல்வச் சீமாட்டிகளின் கைகளிலும் கழுத்துகளிலுமிருந்து நேராக உதவி நிதி கூடைகளில் மயங்கி விழுந்து விடுமாம். ஒரு நாள் பொருளாளரான கஸ்தூரிபாய் 4 ரூபாய் செலவு செய்ததற்கு கணக்கு கொடுக்க முடியவில்லை. காந்திஜி மனமிறங்காமல் முறைப்படி கணக்கு தணிக்கையை வெளியிட்டு தன் மனைவியின் அந்த 4 ரூபாய் தவற்றை சுட்டிக்காட்டினார். நான் அடிக்கடி இந்த கதையை என் அமெரிக்க மாணவர்களுக்கு முன்னால் கூறியிருக்கிறேன். ஒரு நாள் மாலை சொற்பொழிவு கூடத்தில் ஒரு பெண்மணி இதை கேட்டு ஒரு கோபப் பெருமூச்சு விட்டார். மகாத்மாவோ அல்லது மகாத்மா இல்லையோ, அவர் இறைந்தார். அவர் என் கணவராயிருந்திருந்தால் இம்மாதிரி என்னை பகிரங்கமாய் அனாவசியமாக அவமானப்படுத்தியதற்கு சும்மாவா விட்டிருப்பேன்? கண் சிவந்து போகும்படி செய்திருக்க மாட்டேனா? எங்களிடையே அமெரிக்க மனைவிகள், இந்திய மனைவிகள் என்ற விஷயத்தை பற்றி ஒரு சுமூகமான நகைச்சுவை விவாதம் நடந்த பிறகு
நான் இதை பற்றி முழுமையான விளக்கம் கூறினேன். திருமதி காந்தி மகாத்மாவை தன் கணவராக நினைக்காமல் தன் சிறிய தவறுகளுக்கு கூட தன்னை திருத்தி சரியான பாதையில் செலுத்துவதற்கு அதிகாரமுடைய குருவாகவே நினைத்தார். நான் சுட்டிக்காட்டினேன். கஸ்தூரிபாயை பகிரங்கமாக கண்டித்த கொஞ்ச காலத்திற்கு பிறகு காந்திஜிக்கு அரசியல் காரணத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் மிக அமைதியுடன் தன் மனைவியிடம் விடைபெறும் பொழுது அவர் காந்திஜியின் கால்களில் விழுந்து வணங்கி, குருவே, நான் உங்களை எப்பொழுதாவது வருத்தப்படுத்தியிருந்தால் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் என்றார் அடக்கத்துடன். அதிசயத்திலும் அதிசயமாக தன் மனைவியையே நிலை தவறாத சிஷ்யையாக செய்த அந்த மகானுடன் முன் ஏற்பாடு செய்து கொண்டு வார்தாவில் அவருடைய எழுதும் அறைக்கு அன்று மாலை 3 மணிக்குச் சென்றேன். காந்திஜி அவருடைய மறக்க முடியாத புன்னகையுடன் நிமிர்ந்து நோக்கினார். மகாத்மாஜி, நான் மெத்தையில்லாத பாயின் மேல் அவர் அருகில் அமர்ந்தவாறு கூறினேன், தயவு செய்து அகிம்சை என்பதைப் பற்றி உங்கள் விளக்கம் என்ன என்பதை கூறுங்கள். உயிர் வாழும் எந்த ஜீவனுக்கும் மனத்தாலும் செய்கையாலும் தீங்கு செய்வதை தவிர்ப்பது. அழகான கொள்கை. ஆனால் உலகம் எப்பொழுதும் வினவும், ஒரு குழந்தையை காப்பதற்கோ அல்லது தன்னை காத்துக்கொள்ளவோ ஒரு நல்ல பாம்பை கொல்லக்கூடாதா? என்னுடைய முக்கியமான சபதங்களான அச்சமற்று இருப்பது, கொல்லாமை ஆகிய இவ்விரண்டிற்கும் பங்கம் வராமல் என்னால் பாம்பை கொல்ல முடியாது. அதற்கு பதிலாக நான் மனத்திற்குள் அன்பின் அதிர்வலைகளினால் பாம்பை அமைதியாக்க முயல்வேன். நான் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் என் தரத்தை தாழ்த்திக் கொள்ள முடியாது. கவரும் வகையில் ஒளிவு மறைவின்றி அவர் தொடர்ந்தார். நான் ஒரு நல்ல பாம்பை பார்க்க நேர்ந்தால் இந்த உரையாடலை இவ்வளவு அமைதியாக தொடர முடியாது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகார விதிமுறைகளைப் பற்றிய பல சமீபகால மேற்கத்திய புத்தகங்கள் அவரது மேசை மேல் கிடந்தன. நான் அவற்றைப் பற்றி குறிப்பிட்டேன். ஆம், மற்ற எல்லா இடங்களையும் போல் சத்தியாகிரக இயக்கத்திலும் ஆகார விதிமுறைகள் மிக முக்கியமானவை என்று சிரித்தபடி கூறினார். நான் சத்தியாகிரகிகளுக்கு முழுமையான தன்னடக்கத்தை பரிந்துரைப்பதால் பிரம்மச்சாரிகளுக்குரிய மிக சரியான உணவு முறையை தெரிந்து கொள்ள எப்பொழுதும் முயற்சி செய்து வருகிறேன். இனப்பெருக்க தூண்டுதலை அடக்குவதற்கு முன்னால் ஒருவன் சுவையை வெல்ல வேண்டும். அரைப்பட்டினியோ அல்லது சரிவிகிதமற்ற உணவு முறைகளோ இதற்கு விடையாகாது. உணவுக்காக மனத்தில் தோன்றும் பேராசையை வென்ற பிறகு ஒரு சத்தியாகிரகி தேவையான எல்லா வைட்டமின்கள், தாதுப் பொருட்கள், கலோரிகள் மற்றும் இவை போன்றவை நிரம்பியுள்ள விவேகமான சைவ உணவு முறையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஆகாரத்தை பற்றிய உள்ளறிவு மற்றும் புற அறிவினால் சத்தியாகிரகியினுடைய விந்து உடல் முழுவதற்கும் கிடைக்கும் ஜீவாதார சக்தியாக சுலபமாக மாறுகிறது. மகாத்மாவும் நானும் மாமிச உணவிற்கு பதிலாக நல்ல மாற்று உணவை பற்றி எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டோம். பேரிக்காய் போன்ற ஓர் அமெரிக்க பழவகையான அவகேடோ மிகவும் பிரமாதமானது நான் கூறினேன். என் கலிபோர்னியா நிலையத்தருகில் அவகேடோ தோப்புகள் நிறைய உள்ளன. காந்திஜியின் முகம் ஆர்வத்துடன் பளிச்சிட்டது. அவை வார்தாவில் வளருமோ என்று யோசிக்கிறேன். சத்தியாகிரகிகள் புது உணவை மெச்சுவார்கள். நான் லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து சில அவகேடோ செடிகளை வார்தாவிற்கு நிச்சயம் அனுப்பி வைக்கிறேன். நான் தொடர்ந்தேன். முட்டைகள் புரதச்சத்து மிகுந்த உணவு. சத்தியாகிரகிகளுக்கு அவை விலக்கப்பட்டு இருக்கின்றனவா? கருவுறாத முட்டைகள் தள்ளுபடியல்ல. மகாத்மா பழைய ஞாபகத்தில் சிரித்தார். வருடக்கணக்கில் நான் அவற்றின் உபயோகத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. இப்பொழுது கூட நான் தனிப்பட்ட முறையில் அவற்றை உண்பதில்லை. என் மருமகள் ஊட்டக்குறைவினால் பாதிக்கப்பட்டு மரணத் தருவாயில் இருந்தாள். அவளுடைய மருத்துவர் அவளுக்கு முட்டைகள் கொடுக்க வேண்டுமென்று வற்புறுத்தினார். நான் ஒப்புக்கொள்ளவில்லை. முட்டைகளுக்கு மாற்றாக வேறு ஏதாவது கொடுக்கும்படி அறிவுறுத்தினேன். காந்திஜி, கருவுறாத முட்டைகளில் உயிர் விந்தணு இல்லை, ஆதலால் கொல்வது என்பது இதில் இல்லை என்று டாக்டர் கூறினார். பிறகு நான் மனமுவந்து என் மருமகளுக்கு முட்டைகள் உண்ண அனுமதி அளித்தேன்.
அவள் சீக்கிரமே ஆரோக்கியமடைந்தாள். அதற்கு முதல் நாள் இரவு காந்திஜி லாகிரி மகாசயரின் கிரியா யோக உபதேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு தன் விருப்பத்தை தெரிவித்தார். மகாத்மாவின் திறந்த மனமும் அறிவார்வமும் என் இதயத்தை தொட்டன. தெய்வீகத்தை நாடுவதில் அவர் குழந்தையைப் போன்று இருந்தார். இயேசு குழந்தைகளிடத்தில் கண்டு, இது போன்றதுதான் ஸ்வர்க்கத்தின் ராஜ்யம் என புகழ்ந்த தூய்மையான ஏற்புத் திறத்தை வெளிப்படுத்தினார். நான் வாக்குறுதி அளித்திருந்த போதனையின் நேரம் வந்தது. அநேக சத்தியாகிரகிகள் இப்பொழுது அறையில் நுழைந்தார்கள். திரு தேசாய், டாக்டர் பிங்களே மற்றும் கிரியா உத்தியை விரும்பிய மற்ற சிலர். முதலில் நான் அந்த சிறிய வகுப்பிற்கு யோகதா உடற்பயிற்சிகளை போதித்தேன். உடல் 20 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதாக நினைத்து பார்க்க வேண்டும். இச்சாசக்தி ஒவ்வொரு பாகத்திற்கும் முறையாக சக்தியை செலுத்துகிறது. சீக்கிரமே என் முன்னால் ஒவ்வொருவரும் ஒரு மனித மோட்டாரைப் போன்ற துடிப்புடன் இயங்கினார்கள். எந்நேரமும் நம் பார்வையில் முழுவதும் தெரியும்படியாக திறந்திருக்கும் காந்திஜியின் உடலில் 20 பாகங்களிலும் அலை அலையான இயக்கத்தை காண்பது சுலபமாக இருந்தது. அவர் மிக மெலிந்திருப்பினும் காண்பதற்கு நன்றாக இராமல் இல்லை. அவருடைய சருமம் மிருதுவாகவும் சுருக்கமின்றியும் இருந்தது. பிறகு அந்த குழுவிற்கு முக்தியளிக்கும் யோக முறையான கிரியா யோகத்தை உபதேசம் செய்தேன். மகாத்மா உலகத்தின் எல்லா சமயங்களையும் பற்றி பயபக்தியுடன் படித்திருக்கிறார். ஜைனர்களின் சமய நூல்கள், பைபிளின் புதிய ஏற்பாடு, டால்ஸ்டாயின் சமூக நூல்கள் ஆகியவை காந்தியின் அகிம்சை கொள்கைகளுக்கு முக்கியமான 3 மூலங்களாகும். அவர் தன் மதக் கொள்கையை பின்வருமாறு குறிப்பிடுகிறார். நான் பைபிள், குரான், ஜிந்த் அவஸ்தா ஆகியனவெல்லாம் வேதங்களைப் போலவே தெய்வீக தூண்டுதலால் உண்டானவை என்று நம்புகிறேன். குரு மரபில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் இக்காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் குரு இல்லாமலேதான் சமாளிக்க வேண்டும். ஏனெனில் பரிபூரண தூய்மையும் முழுமையான ஞானமும் கொண்ட குரு கிடைப்பது அரிது. ஆனால் தன் மதக் கோட்பாட்டு உண்மைகளை அறிந்து கொள்வது குறித்து யாரும் வருந்த வேண்டியதில்லை. ஒவ்வொரு சிறந்த மதத்தையும் போல இந்து மதத்தின் அடிப்படை தத்துவங்களும் மாற்ற முடியாதவைகளாகவும் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியவைகளாகவும் உள்ளன. நான் ஒவ்வொரு இந்துவையும் போல கடவுளிடத்திலும் அவன் ஒன்றே என்பதிலும் மறுபிறப்பு, முக்தி ஆகியவைகளிலும் நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் என் மனைவியை பற்றிய என் உணர்வுகளை விவரிப்பதை விட அதிகமாக இந்து மதத்தை பற்றி விவரிக்க முடியாது. உலகத்தில் எந்த பெண்ணும் என்னை அவளை விட அதிகமாக செயல்பட வைக்க முடியாது. அவளிடம் தவறுகளே இல்லை என்பதில்லை. எனக்கு தெரிவதை விட இன்னும் அநேக தவறுகள் அவளிடம் இருக்கலாம் என்று நிச்சயமாக சொல்வேன். ஆனால் அழிக்க முடியாத ஒரு பந்தத்தின் உணர்வு அங்கே இருக்கிறது. அதுபோலத்தான் இந்து மதத்திற்காகவும் இந்து மதத்தை பற்றியும் அதன் குறைகள், வரையறைகளுடன் சேர்த்து அந்த பிணைப்பை உணர்கிறேன். கீதையின் இசையைப் போன்றோ அல்லது துளசிதாசரின் இராமாயணத்தைப் போன்றோ வேறு எதுவும் எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. நான் எனது கடைசி மூச்சை விடுவதாக எண்ணி பார்த்து கொண்ட பொழுது கீதைதான் எனக்கு அமைதி அளித்தது. இந்து மதம் என்பது தனிப்பட்ட ஒரு மதம் அல்ல. அதில் உலகத்தின் எல்லா ஞானிகளையும் வழிபடுவதற்கு வகை செய்யப்பட்டிருக்கிறது. இந்து மதம் அதன் சாதாரண பதப்பிரயோக பொருளின்படி கொள்கையை பரப்பும் மதம் அல்ல. சந்தேகமில்லாமல் அது அநேக பிரிவினர்களை தன் அரவணைப்பிற்குள் கொண்டுள்ளது. ஆனால் இந்த அரவணைப்பு கண்ணுக்கு தென்படாத பரிணாம வளர்ச்சியின் தன்மையாக இருக்கிறது. இந்து மதம் ஒவ்வொருவரையும் அவரவரது நம்பிக்கை அல்லது தர்மத்தின்படி ஆண்டவனை வழிபடுமாறு சொல்கிறது. எனவேதான் இம்மதம் எல்லா மதங்களுடனும் சேர்ந்து அமைதியாக வாழ்கிறது. கிறிஸ்துவை பற்றி காந்தி எழுதியிருக்கிறார். இப்பொழுது அவர் இங்கு மக்களுக்கு மத்தியில் உயிருடன் இருந்திருந்தால் ஒரு கால் அவரது பெயரை கூட கேட்டிராத பலருடைய வாழ்விற்கு ஆசி அருளுவார் என்பது நிச்சயம். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் இல்லை
என்று எழுதியிருப்பது போல இயேசு தன் சொந்த வாழ்க்கை எனும் பாடத்தில் மனித இனத்திற்கு மிக மிக உயர்ந்ததொரு நோக்கத்தையும் நாம் எல்லோரும் விரும்ப வேண்டிய ஒரே குறிக்கோளையும் கொடுத்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவ மதத்திற்கு மட்டுமே சொந்தமில்லை, முழு உலகத்திற்கும், எல்லா நாடுகளுக்கும், எல்லா இனத்தவர்களுக்கும் சொந்தமாவார். வார்தாவில் நான் தங்கியிருந்த கடைசி மாலையன்று நகர மண்டபத்தில் திரு தேசாயினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் பேசினேன். எழுவிழ இடமில்லாமல் ஜன்னல்களிலெல்லாம் கூட கூட்டம் நிரம்பி சுமார் 400 பேர் யோகம் என்பது பற்றிய சொற்பொழிவை கேட்க கூடியிருந்தனர். நான் முதலில் ஹிந்தியிலும் பிறகு ஆங்கிலத்திலும் பேசினேன். பிறகு எங்கள் குழு அமைதியிலும் கடிதங்களிலும் ஆழ்ந்திருந்த காந்திஜியை பார்த்து இரவு வணக்கம் கூற சரியான நேரத்தில் ஆசிரமத்திற்கு திரும்பியது. நான் காலை 5 மணிக்கு எழுந்திருந்த பொழுது இன்னும் இருள் பிரிந்திருக்கவில்லை. கிராமத்து வாழ்க்கை ஏற்கனவே இயங்க ஆரம்பித்து விட்டது. முதலில் ஆசிரம வாயில் அருகில் ஒரு மாட்டு வண்டி, பிறகு தன் தலையில் சுமக்க முடியாத பாரத்துடன் ஒரு குடியானவன். காலை சிற்றுண்டிக்குப் பிறகு காந்தியிடம் வணங்கி விடைபெறச் சென்றோம். இம்முனிவர் தன் காலை பிரார்த்தனைக்காக 4 மணிக்கு எழுந்திருக்கிறார். மகாத்மாஜி, விடை பெறுகிறேன். நான் அவரது பாதங்களைத் தொட மண்டியிட்டேன். பாரதம் உங்கள் கையில் பத்திரமாயிருக்கிறது. வார்தா கிராமிய அனுபவத்திற்குப் பிறகு வருடங்கள் உருண்டோடின. நிலம், நீர், ஆகாயம் எல்லாம் உலகப் போரில் இருண்டு விட்டன. பல பெரிய தலைவர்களின் மத்தியில் காந்தி தனியாக யுத்த பலத்திற்கு பதிலாக நடைமுறை அகிம்சையை எடுத்துக் கூறினார். கஷ்டங்களை நீக்குவதற்கும் அநியாயங்களை போக்குவதற்கும் மகாத்மா அகிம்சா வழிகளை கடைப்பிடித்திருக்கிறார். அவை திரும்ப திரும்ப எவ்வளவு பலனளிப்பவை என்பதை நிரூபித்திருக்கின்றன. அவர் தன்னுடைய சித்தாந்தத்தை பின்வருமாறு விளக்குகிறார். அழிவிற்கு மத்தியில் வாழ்வும் கட்டாயமாக இருந்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். ஆதலால் அழிவிற்கும் மேலாக உயர்ந்ததொரு நெறி இருக்கத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட நெறியின் கீழ் மட்டுமே நல்ல ஒழுங்கான சமூகம் அர்த்தமுள்ளதாகவும் வாழ்வதற்கு உகந்ததாகவும் இருக்க முடியும். அதுதான் வாழ்க்கை நெறி என்றால் தினசரி வாழ்வில் நாம் அதை கடைப்பிடித்து நடக்க வேண்டும். எங்கு போர் நிகழ்ந்தாலும், எந்த இடத்தில் நமக்கு எதிரிகள் தென்பட்டாலும் அவர்களை அன்பினால் வெல்ல வேண்டும். நான் என் சொந்த வாழ்வில் நிச்சயமான அன்பு நெறி எனக்கு விடையளித்தது போல் அழிவு நெறி என்றுமே செயல்பட்டதில்லை என்பதை கண்டிருக்கிறேன். இந்தியாவில் எங்களுக்கு இந்நெறியின் செயல்பாடு நிதர்சனமாக மிக விரிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்தியாவிலுள்ள 36 கோடி மக்களிடையேயும் அகிம்சை முறை ஊடுருவியுள்ளது என்று சொல்லிக் கொள்ளவில்லை. ஆனால் அது மற்ற எந்த சித்தாந்தத்தையும் விட நம்ப முடியாத அளவில் மிக குறைந்த காலத்தில் மிக ஆழமாக ஊடுருவியுள்ளது என்று உரிமையுடன் கூறுவேன். அகிம்சை மனோநிலையை அடைவதற்கு மிகவும் கடுமையான பயிற்சி தேவையாயுள்ளது. ஒரு இராணுவ வீரனின் வாழ்க்கையைப் போன்று அது ஒரு நியமத்துடன் கூடிய வாழ்க்கையாகும். மனம், தேகம், வாக்கு ஆகிய மூன்றும் சரியாக இணைந்து செயல்படும் பொழுதுதான் முழு பக்குவ நிலையை அடைய முடியும். சத்தியம் மற்றும் அகிம்சை நெறியை நம் வாழ்க்கை நெறியாக கடைப்பிடிப்பது என்று தீர்மானித்து செயல்படத் தொடங்கினால் ஒவ்வொரு பிரச்சனையும் தானாகவே விடுபடத் தொடங்கிவிடும். உலக அரசியலின் பயங்கரமான சம்பவங்கள் ஆன்மீக நோக்கின்றி மக்கள் நாசமடைகிறார்கள் என்ற உண்மையை இரக்கமின்றி சுட்டிக்காட்டுகின்றன. மதத்தினால் இல்லையென்றால் விஞ்ஞானம்தான் மக்களிடையே பாதுகாப்பற்ற தன்மையை பற்றியும் எல்லா ஸ்தூல பொருட்களின் நிலையற்ற தன்மையை பற்றியும் ஒரு தெளிவற்ற உணர்வை எழுப்பியுள்ளது. மனிதன் இப்பொழுது தன் மூலம் மற்றும் தொடக்கமாகிய அவன் உள் இருக்கும் ஆன்மாவிடமல்லாது வேறு எங்கே செல்வான்? வரலாற்றை ஆராய்ந்தால் மனிதனுடைய பிரச்சனைகள் மிருகபல உபயோகத்தினால் தீர்ந்ததில்லை என்று நியாயமாக கூறிவிடலாம். உலகத்தை உறைய வைக்கும் முதலாவது உலகப் போரினுடைய பயங்கர கர்ம வினையின் மொத்த சேர்க்கைதான் 2வது உலகப் போராக வெடித்தது. தற்போதுள்ள அப்பூதாகரமான குருதிவெறி கர்ம வினையை இதமான சகோதரத்துவத்தின் மூலமே தணிக்க முடியும். இல்லாவிடில்
அதுவே 3வது உலகப் போராக விளையலாம். 20ஆம் நூற்றாண்டின் புனிதமற்ற மும்மை. மனிதர்களுடைய சச்சரவுகளை தீர்த்து வைக்க மனித விவேகத்திற்கு பதிலாக காட்டுமிராண்டித்தனத்தை பயன்படுத்தினால் உலகம் மீண்டும் காடாக மாறும். வாழ்வில் சகோதரர்களாக இல்லையெனில் பயங்கரமான சாவில்தான் சகோதரர்களாக வேண்டும். அணுசக்தியின் வெளிப்பாட்டை மனிதன் அறிவதற்கு இறைவன் அன்புடன் அனுமதி அளித்தது இம்மாதிரியான இழிவிற்காக அல்ல. போரும் தீச்செயல்களும் என்றும் நன்மை அளிக்காது. வெடிமருந்துகளுக்காக செலவிட்டு ஒன்றுமில்லாமல் புகைந்து போன கோடிக்கணக்கான பணம், வியாதியும் ஏழ்மையும் அறவே அற்ற ஒரு புது உலகத்தையே படைக்க போதுமானதாயிருந்திருக்கும். பயம், குழப்பம், பெரும் தொற்று நோய்கள், மரணத்தின் களியாட்டம் ஆகியன கொண்ட பூமியன்றி அமைதியும் செழுமையும் பரந்த ஞானமும் கொண்ட ஒரே விரிந்த நாட்டை படைத்திருக்கலாம். காந்தியின் அகிம்சை குரல் மனிதனுடைய உயர்ந்த உணர்வை தொடுகிறது. நாடுகளெல்லாம் இனி மரணத்துடன் சொந்தம் கொள்ளாமல் வாழ்வுடன் இணையட்டும். அழிவுடன் அல்ல, ஆக்கத்துடன் இணையட்டும். வெறுப்புடன் அல்ல, அன்பின் அதிசய விளைவுகளுடன் இணையட்டும். எந்த விதமான தீங்கையும் ஒருவன் மன்னித்து விட வேண்டும் என்கிறது மகாபாரதம். மனிதனுடைய மன்னிக்கும் குணத்தினால்தான் இனத்தின் தொடர்ச்சி சாத்தியமாகிறது என்று கூறப்பட்டுள்ளது. மன்னித்தல் புனிதமானது. மன்னித்தலினால்தான் இந்த அண்ட சராசரம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. மன்னித்தல் சக்தி வாய்ந்தவர்களின் சக்தியாகும். மன்னித்தல் தியாகமாகும். மன்னித்தல் மனத்தின் அமைதி நிலையாகும். மன்னித்தலும் கனிவும் தன்னை அடக்கியவர்களின் குணாதிசயங்களாகும். அவை நிரந்தர நற்பண்பை குறிக்கின்றன. மன்னித்தல் மற்றும் அன்பு நெறிகளின் இயற்கையான வளர்ச்சியே அகிம்சையாகிறது. நியாயமான போரில் உயிர் நஷ்டம் அவசியமாகிவிட்டால் காந்தி அறிவிக்கிறார், இயேசுவைப் போல் ஒருவன் தன் இரத்தத்தை சிந்த தயாராக இருக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களுடையதை அல்ல. காலக்கிரமத்தில் உலகத்தில் இரத்தம் சிந்துதல் குறைந்துவிடும். ஆயுதம் தாங்குவதை விட தங்களை இரக்கமின்றி கொல்வதை அனுமதிப்பதே மேல் என்று வெறுப்பை அன்பினாலும் ஹிம்சையை அகிம்சையினாலும் தாங்கிக் கொண்ட இந்திய சத்தியாகிரகிகளைப் பற்றி என்றாவது ஒரு நாள் காவியங்கள் எழுதப்பட்டே தீரும். சில வரலாற்று பிரசித்தி பெற்ற சம்பவங்களின் முடிவு என்னவெனில், எதிரிகள் தங்கள் துப்பாக்கிகளை வீசி எறிந்துவிட்டு தங்கள் உயிர்களை விட தங்கள் எதிரிகளின் உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் மனிதர்களைக் கண்டு வெட்கமுற்று அடியோடு நிலைகுலைந்து ஓடினர் என்பதே. இரத்தத்தை சிந்தி என் நாட்டிற்கு சுதந்திரம் பெறுவதை விட பல யுகங்களானாலும் சரி நான் காத்திருப்பேன் என்கிறார் காந்தி. பைபிள் நம்மை எச்சரிக்கிறது. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். மகாத்மா எழுதுகிறார், நான் என்னை ஒரு தேசியவாதி என்று கூறிக்கொள்கிறேன். ஆனால் என் தேசியம் பிரபஞ்சத்தைப் போன்று பரந்ததாகும். அது தன் வீச்சில் உலகத்தின் எல்லா நாடுகளையும் அடக்கியுள்ளது. என் தேசியம் முழு உலகத்தின் நன்மையையும் உள்ளடக்கியது. என் பாரதம் மற்ற நாடுகளை எரித்த சாம்பலிலிருந்து எழுவதை நான் விரும்பவில்லை. பாரதம் ஒரே ஒரு மனிதனைக் கூட சுயநலத்திற்காக பயன்படுத்துவதை நான் விரும்பவில்லை. மற்ற நாடுகளையும் கூட தன் சக்தியினால் வலிமை பெறச் செய்ய வேண்டி பாரதம் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். இன்று ஐரோப்பாவில் ஒரு நாடு கூட அவ்வாறில்லை. அவை மற்ற நாடுகளுக்கு வலிமை அளிக்கவில்லை. ஜனாதிபதி வில்சன் தன் அழகிய 14 குறிப்புகளைப் பற்றி கூறினார். ஆனால் அவர் எல்லாவற்றிற்கும் பிறகு இந்த முயற்சி சமாதானத்தை நிலைநாட்ட உதவவில்லையானால் இருக்கவே இருக்கின்றன உதவிக்கு நம் யுத்த தளவாடங்கள் என்றார். நான் அந்த நிலையை தலைகீழாக மாற்ற விரும்புகிறேன். நான் கூறுவது, நம் தளவாடங்கள் ஏற்கனவே தோற்றுவிட்டன. நாம் இப்பொழுது புதிதாக ஏதாவது வழியை தேடுவோம். நாம் சத்தியமாகிய கடவுளையும் அன்பின் சக்தியையும் முயல்வோம். நமக்கு அது கிடைத்துவிட்டால் வேறு எதுவும் வேண்டியிருக்காது. மகாத்மாவினுடைய பயிற்சியினால் ஆயிரக்கணக்கான உண்மையான சத்தியாகிரகிகள் இச்செய்தியை பரப்புகிறார்கள்.
மிக பொறுமையுடன் அகிம்சையினால் உண்டாகும் ஆன்மீக பலன்களையும் அதனால் இறுதியில் கிட்டும் லௌகீக லாபங்களையும் பற்றி இந்திய மக்களுக்கு எடுத்துக் கூறி புரிய வைத்தல் மூலமும் அகிம்சையின் ஆயுதங்களான அநியாயத்துடன் ஒத்துழையாமை, அவமானம், சிறைவாசம், ஏன் மரணத்தை கூட ஆயுதம் தொடாமல் ஏற்றுக்கொள்ள சம்மதித்தல் ஆகியவற்றை தன் மக்கள் ஏற்கச் செய்தல் மூலமும் சத்தியாகிரகிகளின் வீர உயிர் தியாகத்தின் எண்ணற்ற உதாரணங்களால் உலக நாடுகளின் அனுதாபத்தை சம்பாதிப்பதன் மூலமும் காந்திஜி நடைமுறையில் செயல்படக்கூடிய அகிம்சையின் தன்மையையும் போரில்லாமல் சச்சரவுகளை தீர்த்து வைப்பதில் அதன் உன்னத சக்தியையும் அதிசயமாக உலக அரங்கில் எடுத்து காண்பித்திருக்கிறார். இதுவரை ஒரு நாட்டின் மற்ற எந்த தலைவரும் துப்பாக்கி குண்டுகளின் மூலமாக மட்டுமே அடைந்துள்ளதற்கும் மேலாகவே அதிக எண்ணிக்கையில் அரசியல் சலுகைகளை காந்தி தன் நாட்டிற்கு ஏற்கனவே அகிம்சை மூலமாக வென்றிருக்கிறார். அகிம்சை வழிகள் எல்லா குற்றங்களையும் தீமைகளையும் ஒழிக்க அதிசயமான முறையில் அரசியல் அரங்கில் மட்டுமல்லாமல் மிக நுட்பமானதும் சிக்கலானதுமான இந்திய சமூக சீர்திருத்தத் துறையிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. காந்தியும் அவரை பின்பற்றுபவர்களும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே வெகு காலமாக இருந்து வந்த பல சண்டைகளை அகற்றியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் காந்தியை தங்கள் தலைவராக காண்கிறார்கள். தீண்டத்தகாதவர்கள் அவரை தங்களுக்காக போராடும் பயமற்ற வெற்றி வீரனாக காண்கிறார்கள். எனக்கு மறுபிறப்பு இருக்குமேயானால் நான் பறையர்களின் மத்தியில் ஒரு பறையனாக பிறக்கவே விரும்புகிறேன். ஏனெனில் அவர்களுக்கு அந்த நிலையில் நான் இன்னும் அதிக பலனளிக்கக்கூடிய சேவை செய்ய முடியும் என்று காந்தி எழுதியிருக்கிறார். மகாத்மா உண்மையில் ஒரு மகா ஆத்மாதான். ஆனால் அந்த பட்டத்தை வழங்கும் அளவிற்கு தெளிவான அறிவை பெற்றிருந்தது லட்சக்கணக்கான எழுத்தறிவு இல்லாத மக்கள்தான். கனிவான இந்த தீர்க்கதரிசி அவரது சொந்த நாட்டிலேயே கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். மிக தாழ்மையான குடியானவன் காந்திஜியின் உயர்ந்த சவாலை ஏற்கும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறான். மகாத்மா மனிதனின் உள்ளார்ந்த உயர் குணத்தில் முழுமையான நம்பிக்கை வைத்துள்ளார். தவிர்க்க முடியாத தோல்விகள் அவரை என்றும் குழப்பியதில்லை. எதிராளி 20 தடவைகள் பொய் கூறியிருந்தாலும் ஒரு சத்தியாகிரகி 21வது தடவையும் அவனை நம்புவதற்கு தயாராக இருப்பான். ஏனெனில் மனிதனுடைய இயல்பில் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் சத்தியாகிரகத்தின் சாரமாகும். மகாத்மாஜி, நீங்கள் ஒரு தனி பிறவி. உலகம் உங்களைப் போல் நடக்க வேண்டுமென்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு விமரிசகர் ஒரு தடவை இம்மாதிரி கருத்து தெரிவித்தார். நாம் நம் உடலை இன்னும் நன்றாக வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் ஆத்மாவில் மறைந்திருக்கும் சக்திகளை வெளிக்கொண்டு வர முடியாது என நினைத்து நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வது மிக வினோதமான விஷயம் என்று காந்திஜி பதிலளித்தார். எனக்கு அம்மாதிரி ஏதாவது தனி சக்தி இருக்கிறதென்றால் நானும் எல்லோரையும் போல பலவீனமான மனிதன்தான். எப்பொழுதும் அசாதாரணமாக என்னை பற்றி எதுவும் இருந்ததுமில்லை, இப்பொழுதும் கிடையாது என காண்பிப்பதற்கு நான் முயன்று கொண்டிருக்கிறேன். நானும் மற்ற எந்த ஒரு சாதாரண மனிதனைப் போலவே தவறிழைக்கக்கூடிய ஓர் எளிய பிறவிதான். இருந்தாலும் என்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளவும் என் பாதையை திருத்திக் கொள்ளவும் போதுமான அளவு தன்னடக்கம் என்னிடம் உள்ளது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு கடவுளிடத்திலும் அவனுடைய கருணையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருப்பதுடன் சத்தியம், அன்பு இவைகளிடத்தில் தனியாத ஆர்வம் உண்டு என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒவ்வொருவரிடத்திலும் மறைந்திருப்பது அவைதான் அல்லவா? அவர் தொடர்ந்தார். நாம் கண்ணால் காணும் இவ்வுலகில் புதியவற்றை கண்டுபிடிக்கலாம், உண்டு பண்ணலாம் என்றால் ஆன்மீக விஷயங்களில் திவாலாகிவிட்டோம் என பறைசாற்ற வேண்டுமா என்ன? விதிவிலக்குகளை அதிகமாக்கி அவற்றை விதியாக ஆக்கிவிடுவது அசாத்தியமானதா என்ன? மனிதன் மனிதனாகத்தான் இருக்க வேண்டுமென்றால் அவன் எப்பொழுதும் முதலில் மிருகமாக இருந்து பின்னால்தான் மனிதனாக ஆக வேண்டுமா? வில்லியம் பென் அவருடைய 17வது நூற்றாண்டு காலத்திய பென்சில்வேனியா குடியிருப்பை வெற்றிகரமான அகிம்சையின் சோதனையாக நிறுவியதை அமெரிக்கர்கள் பெருமையுடன் நினைத்து பார்க்கலாம். அங்கு கோட்டைகள் இல்லை, சிப்பாய்கள் இல்லை, சேனை இல்லை,
தளவாடங்கள் கூட இல்லை. காட்டுமிராண்டித்தனமான எல்லா சண்டைகளும் படுகொலைகளும் சிவப்பு இந்தியர்களுக்கும் புதிதாக குடியேறியவர்களுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த பொழுது பென்சில்வேனியா குவேக்கர்கள் மட்டும் களங்கப்படாமல் இருந்தனர். மற்றவர்கள் கொல்லப்பட்டார்கள், மற்றவர்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பத்திரமாயிருந்தனர். ஒரு குவேக்கர் பெண்மணி கூட தாக்கப்படவில்லை. ஒரு குவேக்கர் குழந்தை கூட கொல்லப்படவில்லை. ஒரு குவேக்கர் மனிதன் கூட துன்பப்படுத்தப்படவில்லை. இறுதியில் மாநில அரசாங்கத்தை கொடுத்து விடும்படி குவேக்கர்கள் நிர்பந்திக்கப்பட்ட போது போர் தொடங்கியது. சில பென்சில்வேனியர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் 3 குவேக்கர்கள்தான் கொல்லப்பட்டார்கள். அந்த 3 பேரும் அகிம்சையின் நம்பிக்கை இழந்து தங்களை காத்துக்கொள்ள ஆயுதங்களை கையில் எடுத்தவர்கள் ஆவர். முதலாவது உலக மகா யுத்தத்தில் பலாத்காரத்தை கடைபிடித்த நிலை அமைதியை நிலவச் செய்ய தவறிவிட்டது. பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் சுட்டிக்காட்டினார். வெற்றி தோல்வி இரண்டுமே ஒரே மாதிரியான மலடுதான். உலகம் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். பலாத்கார ஆயுதங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மனித குலத்திற்கு துன்பமும் அதிகரிக்கும் என்று லாவோ ட்சு உபதேசித்தார். பலவந்தத்தின் வெற்றி துக்கத்தின் கொண்டாட்டத்தில் முடியும். நான் உலக சமாதானத்திற்கு குறைவான வேறு எதற்காகவும் போரிடவில்லை, காந்தி உறுதியாக கூறினார். இந்திய இயக்கம் பலாத்காரமற்ற சத்தியாகிரக அடிப்படையில் வெற்றிக்கு அழைத்துச் செல்லப்படுமானால் அது தேசபக்தி என்பதற்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கும். மேலும் மிகவும் அடக்கத்துடன் நான் கூறலாமெனில் வாழ்க்கைக்கே அது ஒரு புது விளக்கமாகும். மேலை நாடுகள் காந்தியின் இயக்கத்தை நடைமுறைக்கு ஒவ்வாத கனவு காண்பவருடைய இயக்கம் என்று நீக்கிவிடுவதற்கு முன்பு கலிலியின் ஆச்சாரியார் சத்தியாகிரகம் என்றால் என்ன என்று கூறும் விளக்கத்தை பற்றி முதலில் சிந்திக்கட்டும். கண்ணிற்கு கண், பல்லிற்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு தீமை கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. பிரபஞ்சத்தின் அழகான துல்லிய காலக்கெடுவின்படி காந்தியின் சகாப்தம் 2 உலகப் போர்களால் ஏற்கனவே சீரழிக்கப்பட்டு பாழடைந்த நூற்றாண்டில் நீடித்துள்ளது. அவரது வாழ்க்கை எனும் கற்சுவரில் ஒரு தெய்வீக கையெழுத்து காணப்படுகிறது. சகோதரர்களுக்குள் மேன்மேலும் இரத்தம் சிந்துவதற்கு எதிராக ஓர் எச்சரிக்கை. மகாத்மா காந்தி ஞாபகார்த்தம். அவர் உண்மையான அர்த்தத்தில் தேசத்தின் தந்தையாவார். அவரை ஒரு பைத்தியக்காரன் கொலை செய்து விட்டான். ஒளி விளக்கு அணைந்து விட்டதால் கோடிக்கணக்கான மக்கள் துக்கம் அனுசரிக்கிறார்கள். இந்த நாட்டில் ஒளி வீசிய அந்த விளக்கு சாதாரண விளக்கல்ல. 1000 வருடங்களுக்கு இந்த நாட்டில் அவ்வொளியை காண முடியும். உலகமும் அதை காணும். இந்தியாவின் பிரதம மந்திரியாயிருந்த ஜவஹர்லால் நேரு புதுடில்லியில் 1948 ஜனவரி 30ஆம் நாள் காந்தி படுகொலை செய்யப்பட்ட சற்று நேரத்திற்குப் பிறகு இவ்வாறு கூறினார். 5 மாதங்களுக்கு முன்னர்தான் பாரதம் அமைதியுடன் தன் தேசிய சுதந்திரத்தை அடைந்திருந்தது. 78 வயதான காந்தியின் காரியம் முடிந்துவிட்டது. தன் நேரம் நெருங்கிவிட்டதென்பதை அவர் உணர்ந்திருந்தார். அந்த துக்ககரமான சம்பவம் நடந்த அன்று காலை அவர் தம் சகோதரனின் பேத்தியிடம் கூறினார், ஆபா, எல்லா முக்கியமான காகிதங்களையும் கொண்டு வா. நான் இன்று பதில் எழுதியாக வேண்டும். நாளை இல்லாமலே போகலாம். காந்தி தன்னுடைய எழுத்துக்களில் எண்ணற்ற பகுதிகளில் கூட தனது இறுதி காலத்தை பற்றிய குறிப்புகள் கொடுத்திருக்கிறார். உண்ணாவிரதங்களினால் மெலிந்திருந்த அவருடைய பலவீனமான உடலில் 3 குண்டுகள் பட்டு இறந்து கொண்டிருந்த மகாத்மா மெதுவாக தரையில் சாய்ந்த பொழுது அவர் தன் கைகளை பாரம்பரிய இந்து முறையில் வாழ்த்து கூறுவது போல் உயர்த்தி மௌனமாக தன் மன்னிப்பை அருளினார். தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும் ஒரு கபடமற்ற கலைஞராக திகழ்ந்த காந்தி தன் மரணத் தருவாயில் ஒரு மகோன்னத கலைஞராகிவிட்டார். அவருடைய சுயநலமற்ற வாழ்க்கையின் எல்லா தியாகங்களும் கனிவான அந்த கடைசி செய்கையை சாத்தியமாக்கின. மகாத்மாவை பற்றி எழுதிய புகழுரையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், வரும் தலைமுறையினர்
இரத்தமும் சதையும் கூடிய அவரைப் போன்றதொரு மனிதர் உலகில் நடமாடினார் என்பதை நம்புவது அரிதாகும் எனக் குறிப்பிட்டார். ரோம் நகரத்தின் வாட்டிகனிலிருந்து வந்த செய்தி கூறியது, இந்த படுகொலை இங்கு மிகுந்த துயரத்தை உண்டாக்கியுள்ளது. கிறிஸ்துவ நற்குணங்களின் தூதராக காந்திக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம். ஒரு குறிப்பிட்ட அறநெறியை நிறைவேற்றுவதற்காக மண்ணுலகில் பிறவியெடுக்கும் மகான்களின் வாழ்க்கை முழுவதும் குறிப்பாக உணர்த்தும் அறிகுறிகள் மலிந்து கிடக்கும். இந்திய ஒற்றுமைக்காக திடீரென்று நிகழ்ந்த அவரது மரணம் ஒவ்வொரு கண்டத்திலும் ஒற்றுமை இன்மையினால் உருக்குலைந்துள்ள உலகத்திற்கு அவர் விடுத்த செய்தியை முக்கியத்துவம் பெறச் செய்துவிட்டது. தீர்க்க தரிசன சொற்களில் அவர் விடுத்த அந்த செய்தி, அகிம்சை மக்களுக்கு மத்தியில் வந்துவிட்டது, அது நிலைத்து நிற்கும், அதுவே உலக அமைதிக்கு முன்னோடியாகும்.